இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழில் மட்டுமே கூட்டாக போட்டி, ஏனைய இடங்களில் பங்காளிகளுடன் போட்டி என்கிறார் செல்வம் எம்பி. விரிவாக பார்க்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளதோடு, வடக்கு கிழக்கில் ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கத்துவ கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத். காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார் என்று வலம்புரியுடைய தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக செய்திகளாக, ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மகா சங்கத்தினர் தலைமையிலான மதஸ்தலங்களுக்கு பொறுப்புள்ளது. ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மகா சங்கத்தினர் தலைமையிலான மதஸ்தலங்களுக்கு பொறுப்புள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், அத்துமீறிய யூடியூபருக்கு 14 நாட்கள் விளக்கமறியல். யாழ்ப்பாணம் பண்டத்தெரிப்பில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவு வேளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பரித்துறை பகுதியைச் சேர்ந்த யூடியூபர் உள்ளிட்ட 4 பேரையும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்திகளாக, தம்புள்ளையில் வீதி விபத்து, 2 பலி, மேன்முறையீட்டு நீதியரசராக பிரேமசங்கர் என்று பதவியேற்பு என்ற செய்திகளும், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்படும் பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்படும் எனவும் அதற்கான தயாரிப்பு செயல்முறை 2025ஆம் ஆண்டில் நடைபெறும் எனவும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல, பணம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய உத்தரவு. சுழிபுரத்தில் மாடுகளை கடத்தியவர் கைது. மார்ச் 24 தொடக்கம் 27ஆம் திகதி வரை மன்னார் பூநகரி சபைகளுக்கு வேட்பு மனுக்கள் ஏற்பு. மார்ச் 24ஆம் திகதி முதல் மார்ச் 27ஆம் திகதி வரை மன்னார் பூநகரி பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது என்ற செய்தியும், கனடாவில் தமிழ் பெண் சுட்டுக்கொலை, கோண்டாவிலை பூர்வீகமாக கொண்டவர். கனடாவில் யாழ்ப்பாணம் கோண்டாவிலை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிகமாக பார்க்கையில், மார்க்கம் பகுதியில் வசித்து வந்த 20 வயதான பெண் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதுடன் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் ஒன்றும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் படுகாயமடைந்த 26 வயதான ஆண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குழு ஒன்றினால் திட்டமிட்ட வகையில் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக, தபால் தொழிற்சங்கங்கள் மார்ச் 18 வேலை நிறுத்தம். தபால் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் மார்ச் 18ஆம் திகதி பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளன. தபால் திணைக்களத்தில் நீண்டகால பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் தீர்வு காண தவறியதை அடுத்து அனைத்து தபால் தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக, ரணில் உள்ளிட்டோருக்கு எதிரான மனு விசாரணையிலிருந்து நீதியரசர் விலகல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கும் எடுத்துக்கொண்ட உயர் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதியரசர் குழாமின் உறுப்பினரான நீதியரசர் மேனகா விஜயசுந்தர நேற்று குறித்த விசாரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து செய்திகளாக, அரச வைத்தியசாலைக்குள் தட்டுப்பாடில்லாத மருந்துகள், சுகாதார அமைச்சர் நலிந்த என்ற செய்தியும், கொழும்பில் உள்ள தேசிய பாடசாலைகளில் தமிழ் பிரிவு வகுப்புகளை அதிகரியுங்கள், மனோகணேசன் எம்பி கோரிக்கை என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து, அர்ச்சுனா எம்பிக்கு சபையில் எதிர்ப்பு. இஸ்லாமியர்களின் திருமண சட்டம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்த கருத்து தமக்கு வருத்தம் அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் MS நலீம் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து, எந்த மதத்தையும் நிந்திக்கவில்லை அர்ச்சுனா எம்பி பதில். பொதுவாக மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளையே தாம் பாராளுமன்றில் முன்வைத்ததாக
பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த எவர் முயற்சிக்கவில்லை என அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் கட்சிகள் ஒற்றுமைப்படாவிடின் வடக்கு தெற்கில் கட்சிகள் பலம் பெறும் என்ற செய்தியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மன்னாரில் நேற்று கட்டுப்பணம் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியான கட்டமிடப்பட்ட செய்திகளாக புலமை பரிசில் பரீட்சை குறித்து உறுதியான தீர்மானம் வேண்டும், சபையில் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மாற்றம் ஏற்படுத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் அது குறித்து தற்போது எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பிள்ளைகளின் இளம் பராயத்தை அனுபவிப்பதற்கு புலமை பரிசில் பரீட்சைக்கான தயார்படுத்தல்கள் தடையாக காணப்படுகிறது. ஆகவே இவ்விடயத்தில் அரசாங்கம் கொள்கை ரீதியாக உறுதியான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய முன்னணியுடன் பேச்சு முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை, தமிழ் தேசிய பசுமை இயக்கம் என்ற செய்தியும், பட்டளந்த சித்திரவதை முகாம் விசாரணைகள் முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி சிஐடியில் முறைப்பாடு. பட்டளந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். முதலீட்டை கைவிட்ட அதானி, ஐக்கிய மக்கள் சக்தி கவலை, அரசின் பொருத்தமற்ற நடத்தை என சாடல் என்றொரு செய்தி. இலங்கை பெரும் முதலீடுகளின் நிலை தொடர்பில் முக்கிய எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கவலை வெளியிட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனை தொடர்ந்த செய்திகளாக ஐநா அலுவலகம் முன்பாக நேற்று ரோஹிங்கியா அகதிகள் போராட்டம். இலங்கையில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் நேற்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உணவு, வீடு போன்ற நிரந்தர மற்றும் உடனடி உதவிகளை கோரி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி அவர்களுடைய அந்த போராட்ட புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பெருந்தோட்ட பாடசாலைகளில் பட்டதாரி ஆசிரியர் எண்ணிக்கையை அதிகரிക്കുക, மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளில் பட்டதாரி ஆசிரியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மலையகத்திலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் நேற்றைய குழுநிலை விவாதத்தில் அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து இரணைப்பாலை நீச்சல் தடாகத்தை நீச்சல் பயிற்சி மையமாக்க வேண்டும், முல்லை துடுப்பாட்ட சங்க தலைவர் கோரிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வேலையில்லா பட்டதாரிகள் விடயத்தில் தோல்வியடைந்துள்ளார் ஜனாதிபதி அனுர என்ற செய்தி எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு. உண்மையில் இந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வேலையில்லா பட்டதாரிகள் விடயத்தில் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் மீது பழி போடுதல் என்பது முற்றிலும் தவறான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. முன்னைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய பதவி நிலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு பெரும் திரளான வாக்கை பெற்றுக் கொள்வதற்கும் அரசியலில் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக வேலை உலகு, கல்வி உலகிற்குள் அவர்களுடைய பிரவேசம்தான் இன்று நாட்டில் இத்தனை வேலையில்லா பட்டதாரிகளையும் தொழில்துறை சார்ந்த தகுதிகளற்ற பட்டதாரிகளை பல்வேறு தொழில்களுக்குள் ஈடுபடுத்தியதற்கு உரிய முக்கிய காரணம் அவர்கள்தான் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றி கொண்டு சென்றவர்கள் கைது என்ற செய்தி. தீர்மானம் எடுக்கும் நிலைக்கு பெண்கள் வருதல் வேண்டும், அமைச்சர் சரோஜா ஜாலில் தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. விரிவாக பார்க்கையில் பெண்கள் தீர்மானங்கள் எடுக்கும் நிலைக்கு வருதல் வேண்டும், அந்த வகையில் பெண்களின் பங்களிப்புகள் விரிவாக்கப்பட வேண்டும். இவ்வாறு மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்த மகனுக்கு ஹெரோயின் வழங்க முற்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் கைதானார். வவுனியா பூந்தோட்டம் போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்று வரும் தனது மகனுக்கு ஹெரோயின் போதைப்பொருள் வழங்க முற்பட்ட உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து தேர்தலை இலக்காக கொண்டு சதித்திட்டங்கள் தீட்டுகிறது அரசு, ஹர்ஷன ராஜகருணா நாயக்க குற்றச்சாட்டு என்ற செய்தியும், ஹம்பகா சூட்டு சம்பவம், தொலைபேசி அழைப்பில் வந்த அச்சுறுத்தல் குறித்த விசாரணை என்றவாறும் செய்திகள் இங்கே தொடர்ந்து செல்கிறது. மதுபோதையில் மயங்கி கிடந்த சாரதி நடத்துனர் பணி நீக்கம் என்ற செய்தி. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பொலனறுவை டிப்போவில் கடமையை மீறிய குற்றச்சாட்டின் கீழ்
சாரதி மற்றும் நடத்துனர் ஒருவர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. மேலதிக வகுப்புகளுக்கு தடை. 2024 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகளை நடாத்துவது நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்யப்பட்டுள்ளது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மாதம்பை விபத்தில் உயிரிழப்பு. மாதம்பை ஹலகிடியாவு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை பொறிமுறை வலுவாக்கப்படும் வெளிவிவகார அமைச்சர் உறுதி என்ற செய்தியும், கொலையில் முடிந்த வாய் தகராறு. உறவினர்கள் இருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டு நபர்கள் இருவருக்கிடையே ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக 63 வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக வரகாபொல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் வரகாபொல எத்னாவல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் இரவு மோட்டார் சைக்கிள்கள் இரண்டும் மோதி விபத்துக்குள்ளானது. இதன்போது ஏற்பட்ட வாய் தகராறு தீவிரமடைந்து சைக்கிள் ஓட்டுநர்களில் ஒருவரான 42 வயது மருமகன் மற்றொரு சைக்கிள் ஓட்டுநரான 63 வயது மாமாவை தாக்கி தள்ளிவிட்டுள்ளார். இதன்போது குறித்த நபர் தலையில் விழுந்துள்ளதாகவும் அவர் விழுந்த இடத்தில் இரத்தக்கரை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் தள்ளப்பட்ட போது அவரது தலை கான்கிரீட் தூண் ஒன்றில் மோதி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களுடன் கனேடிய யுவதி ஒருவர் கைது என்ற செய்தியும், கடவுச்சீட்டுக்காக காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 26,000 இலங்கையர்கள் என்ற செய்தியும், இலங்கையை வந்தடைந்தார் அமெரிக்க பாடகர் எலோ பிளாக்ஸ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரிப்பு. நாட்டில் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் 2.2 மில்லியன் மக்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெயுடன் 2 பேர் கைது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளை பார்க்கலாம். ஆர்ஜென்டினாவில் பேரிடர், இதுவரை 20 பேர் உயிரிழப்பு. ஆர்ஜென்டினாவில் தொடரும் கனமழை வெள்ளத்தில் சிக்கி நேற்று காலை 9 மணி வரையான காலப்பகுதியில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரதமராக மார்க் ஹார்னி தெரிவு என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் கூட்டு கடற்படை பயிற்சி என்ற செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில் இந்திய பெருங்கடலில் இம்மாத இறுதியில் ரஷ்யா, சீனா மற்றும் ஈரான் கடற்படையினர் இணைந்து பயிற்சியில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் முகாமில் கூரை இடிந்ததில் 6 பேர் பலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஹாசா விற்பனைக்கு அல்ல, ட்ரம்பிற்கு கடும் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஹாசா விற்பனைக்கு அல்ல என்று பாலஸ்தீன குழுவினர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹாசா போர் குறித்து கூறுகையில், ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று கூறியதோடு ஹாசாவை கைப்பற்றி அதனை மத்திய கிழக்கின் சுற்றுலா தலமாக மாற்றுவோம் எனவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஸ்கொட்லாந்து நாட்டில் அவருக்கு சொந்தமான ஹால்ட் மைதானத்திற்குள் பாலஸ்தீன குழுவினர் சிலர் புகுந்து அங்குள்ள புல்வெளியில் காசா விற்பனைக்கு இல்லை என்று பிரம்மாண்டமாக எழுதி வைத்துள்ளனர். மேலும் ஹால்ட் மைதானம் முழுவதும் குழிகள் தோண்டப்பட்டு ட்ரம்ப் காசாவை தனது சொத்தாக கருத முயற்சித்தால் அவரது சொத்து தங்களால் சூறையாடப்படும் என பாலஸ்தீன குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் ஸ்கொட்லாந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் நிலநடுக்கம். பாகிஸ்தானில் நேற்று அதிகாலை 2:46 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இந்து கோவில் மீது தாக்குதல், இந்திய அரசு கடும் கண்டனம் என்ற செய்தி.
அமெரிக்காவில் இந்து கோயில் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்ட செய்திகள். தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு உடனடி தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியும், சம்பூரில் அகாலத்தின் குரல் கவிதை நூல் வெளியீடு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பொத்துவிலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து கலந்துரையாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் உரிமைகள் குறித்து நாம் விழிப்புடன் இருப்போம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ளுதல் ஒரு தேர்தல், ஓர் அணி, ஒரு மக்கள் என்று ஜதீந்திரா அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளாக கல்வித்துறையை மேம்படுத்த பெரும் மாற்றங்கள் வேண்டும், குகதாசன் எம்பி சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தென்னியம்குளம் பாடசாலையின் வாயிலை மூடி நேற்று போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இறுதிப்பக்க செய்திகளாக இருக்கிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள். தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய செய்திகளுக்குள் கைது செய்வதை இடைநிறுத்துக தேசபந்து தென்னக்கோன்றின் மனு என்ற செய்தியும், வடக்கின் முக்கோண வலயம் உட்பட நாடு முழுவதும் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை நாட்ட திட்டம். வடக்கின் முக்கோண வலயம் உட்பட இந்த வருடத்தில் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை நாடு முழுவதும் நடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சகை சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதே போல ஏனைய செய்திகளாக இ சிகரெட் வைத்திருப்போரை கைது செய்ய நடவடிக்கை, மதுவரி திணைக்களம் எச்சரிக்கை. நாட்டில் இ சிகரெட்டுகளை பயன்படுத்துபவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. வேப்பிங் அல்லது இ சிகரெட்டுகள் சட்டவிரோதமானது என்று பாராளுமன்ற நிதிக்குழுவில் தெரிய வந்துள்ளது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு நிதி திட்டம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சிகரெட்டுகளுக்கு விதிக்கப்பட்ட நிறுவன வருமான வரியை 45% அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாதம்பையில் விபத்து, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 உயிரிழப்பு, ஸ்தலத்தில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அடிப்படை வசதிகள் இன்றி இயங்கும் கல்வியற் கல்லூரிகள் விசேட கவனம் செலுத்த அனுர அரசு நடவடிக்கை. கல்வியற் கல்லூரிகளின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என பிரதமர் ஹரணி அமரசூரிய கவலை வெளியிட்டிருக்கிறார் என்ற செய்தியும், 2.2 மில்லியன் மக்கள் சிறுநீரக நோயால் பாதிப்பு, உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட தயார் சமல் ராஜபக்ச தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் நாங்கள் நெருங்கி வந்துதான் வெற்றியை தவறவிட்டோம், நியூசிலாந்தின் சாட்னர் தெரிவிப்பு. இந்தியா வென்றது மகிழ்ச்சி, சோயப் அக்தர் தெரிவிப்பு. ஐபிஎல் தொடரிலிருந்து விலகிய இங்கிலாந்து வீரர் ஹரி புரூக் என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் குதிக்கும் தபால் தொழிற்சங்கங்கள். தபால் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் மார்ச் 18ஆம் தேதி முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளன என்ற செய்தி காணப்படுகிறது. செவந்தி தப்ப வாய்ப்பில்லை போலீஸ் ஊடக பேச்சாளர். பாதாள உலக கும்பலை சேர்ந்த கணயமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இஸ்ஸாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவில்லை என நம்புவதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. 50,000 கடந்த மாணவர்களின் இடைவிலகல் சுட்டிக்காட்டிய ராதாகிருஷ்ணன் எம்பி, அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் திட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய பணிகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசா விற்பனைக்கு அல்ல, ட்ரம்பின் மைதானத்துக்குள் புகுந்து எச்சரிக்கை விடுத்த பாலஸ்தீனியர்கள். காசாவை கைப்பற்றினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் சொத்துக்கள் சூறையாடப்படும் என்று பாலஸ்தீனர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. மார்ச் 16 பூமிக்கு வருகிறார் சுனிதா. உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டது நாசா என்ற செய்தியும், உக்ரைனுடன் யுத்த நிறுத்தம் புடின் விதித்த நிபந்தனை என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகின்றன. தொடர்ச்சியாக ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் நெருக்கடிக்குள்ளாகப்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் சபையில் சுட்டிக்காட்டிய சஜித். பயிர்கள் தொடர்பில் இலகசிய தகவல்களுக்கு குறுஞ்செய்தி இலக்கம். பயிர்கள் தொடர்பான இலகசிய தகவல்களை பெறுவதற்கு எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்யுமாறு விவசாய திணைக்களம் அறிவித்திருக்கிறது. விவசாய திணைக்களத்தின் 1920 விவசாய ஆலோசனை சேவையினால் செயற்படுத்தப்படும் விவசாய SMS சேவைகள் மூலம் இந்த தகவல்களை பெறலாம். இதன் மூலம் 10 பயிர் வகைகளுக்கு தேவையான தகவல்களை குறுஞ்செய்தி மூலம் உங்கள் கைபேசியில் பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு 1920 தொலைபேசி எண்ணை அழைத்து KSMS இடைவெளி உங்கள் பெயர் குறிப்பிட்டு பயிர் எண்ணை குறிப்பிட்டு 1920 என்ற எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்புமாறு விவசாய திணைக்களம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன்படி நெல் பயிருக்கு எண் 1, மிளகாய் பயிருக்கு எண் 2, சோள பயிருக்கு எண் 3, பெரிய வெங்காய பயிருக்கு எண் 4, உருளைக்கிழங்கிற்கு எண் 5, புடலங்காய் பயிருக்கு எண் 6, கத்தரிக்காய் பயிருக்கு எண் 7 இட முடியும் என்பதுடன் தக்காளி பயிருக்கு எண் 8, பப்பாளி பயிருக்கு எண் 9,
வாழைப்பயிருக்கு எண் 10 இட்டு பயிருக்கேற்ற ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. என விவசாயிகள் இது தொடர்பான விடயங்கள் உங்களுடைய இந்த பகிர் வயல்களில் ஏதாவது சந்தேகங்கள் இல்லாத அதன் வளர்ப்பு முறையில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் 1920 என்ற எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அதனுடைய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாவனைக்கு ஒவ்வாத எண்ணெய் தாங்கிகள் மீட்பு 2 கைது. மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெயை ஏற்றி சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புலனறுவை லக்ஸோவேனவில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மனித பாவனைக்கு ஒவ்வாத தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு சந்தைக்கு அனுப்பப்பட்ட மோசடி தொடர்பில் அலரங்கவில் அதிரடிப்படையினரால் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மின்னேரியா பகுதியில் விசேட அதிரடிப்படையினர் குழு ஒன்று பாரபூர்திகளை நிறுத்தி சோதனையிட்டனர். இச்சோதனையின் போது 33 எண்ணெய் தாங்கிகள் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றில் 68 எண்ணெய் தாங்கிகளில் 12,240 லிட்டர் எண்ணெய் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகளை புலனறுவை பொது சுகாதார அலுவலகம் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தேர்தலில் வாக்களிக்கும் மக்களின் வகிவங்கை அதிகரிக்க விழிப்புணர்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் உள்ளூர் உற்பத்திகளும் விற்பனை சந்தையும் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கமாக மதம் மாற்றம் செய்வதை முழுமையாக தவிருங்கள் என்ற பெயரிலே ஆசிரியர் தலையங்கமும் தகுதி திறமை அடிப்படையில் துணைவேந்தர்களை நியமியுங்கள், அரசியல் வேண்டாம், சபையில் சஜித். தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியாவில் கட்டுப்பணம் செலுத்தியது என்ற செய்தியும் கொடிகாம மடத்தடி வீதியை முழுமையாக புனரமைக்குமாறு ஆளுநரிடம் மக்கள் கோரிக்கை. தட்டுப்பாடின்றி மருந்துகளை விநியோகிக்க நடவடிக்கை. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னாரில் 4 சபைகளுக்கு கட்டுப்பணம் செலுத்தியது என்ற செய்தியும் தெங்கு உற்பத்தியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க தீர்மானம். தேங்காய் விலை அதிகரிப்பு, தேங்காய் உற்பத்தி வீழ்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டும் தெங்கு உற்பத்தி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தென்னை பயிற்சிகை சபை தீர்மானித்திருக்கின்ற செய்திகள். வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்தியாக முகமாலையில் தீ விபத்து, இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தொகுதி கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது என்ற செய்திகள் வலம்புரியினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளினுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக யாழ் கல்வியற் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை, பிரதமர் ஹரணி கவலை. யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி இருக்கின்ற நிலையை பார்க்கும் பொழுது கவலை அளிக்கின்றது. எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கிருக்கின்ற மாணவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கின்றனர். இவ்வாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக 5 பிரதான தூண்களின் அடிப்படையில் கல்வி மறுசீரமைப்பு 2026 ஆரம்பமாகும். 2028 முதல் புதிய பரீட்சை முறை அமுலுக்கு வரும், பிரதமர் ஹரணி தெரிவிப்பு என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளாக இராணுவத்தின் பிடியில் உள்ள விடுதலை புலிகளின் நீச்சல் தடாகத்தை மீட்டு தாருங்கள், முல்லை சென்ற ஆளுநரிடம் கோரிக்கை. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இரணைப்பாளை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டு தற்போது இராணுவத்திடம் உள்ள நீச்சல் தடாகத்தை மாவட்ட விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்து தருமாறு ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு கோரி பாரிய போராட்டத்துக்கு தயாராகும் விஜயின் கட்சி என்ற செய்தியும், மூளைக்கோளாறு அர்ச்சுனாவை வைத்தியசாலைக்கு அனுப்புங்கள், பாராளுமன்றத்தில் எழுந்த கோரிக்கை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. பெண்களை இழிவுபடுத்தும் வீடியோக்கள் சர்ச்சை, யூடியூபர் குழுவுக்கு விளக்கமறியல் உத்தரவு. யாழ் தேர்தல் தொகுதியில் மட்டும் இணைந்து போட்டியை அறிவித்தார் செல்வம் எம்பி. விகாரை தேவாலயம் சட்ட திருத்தம் மூலம் மகாநாயக்க தேரர்களுக்கு தேவையான அதிகாரம் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும், கச்சதீவு திருவிழாவுக்கு வருவோர் தம் முழு விவர பிரதிகளை கொண்டு வர வேண்டும். கச்சதீவு அந்தோணியார் ஆலய திருவிழாவுக்கு வருகை தருவோர் தமது முழுமையான விவரங்கள் தொடர்பான பிரதிகளை கொண்டு வருமாறும் மாவட்ட செயலாளரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக பதவியேற்கிறார் நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக கைவிடப்பட்ட வீட்டு திட்டம், பெருமளவானோர் கடும் பாதிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வவுனியாவில் முன்னணி கட்டுப்பணம். வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. கையூட்டு பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்க நீதிமன்றம் உத்தரவு. குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி கையூட்டு பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சங்க கூட்டணி 4 சபைகளுக்கு நேற்று கட்டுப்பணம் என்ற செய்தியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு
யாழ்ப்பாணத்தில் கூட்டணி, ஏனைய இடங்களில் தனி வழி, செல்வம் எம்பி அறிவிப்பு என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி ஒன்று. கடவுச்சீட்டு கோருகின்ற 26,000 புலம்பெயரிகள் என்ற செய்தியும், வடமாகாணத்தில் தற்பொழுது 3,557 ஆசிரிய வெற்றிடங்கள் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டு என்ற செய்திகளோடு, அடாவடித்தனமான வலையொலி பதிவர்களுக்கு மார்ச் 19 வரை விளக்கமறியல் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக, யாழ் பல்கலையில் கலைப்பட்டதாரிகளுக்கு புதனன்று தொழிற்சந்தை, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்களுக்கான உள்ளக தொழில்சார் பயிற்சிகளை வழங்க முன்வரும் நிறுவனங்களை அடையாளம் காணும் நோக்குடன் யாழ் பல்கலைக்கழக கலைப்பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் இலக்குடன் தொழிற்சந்தை 2025 நிகழ்வு நடைபெற உள்ளது என்றவாறு இந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுகாதார நெருக்கடியை அனுமதிக்க மாட்டோம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும், மேன்முறையீட்டு நீதியரசர் ஆகிறார் நீதிபதி அன்னலிங்கம் பிரேமசங்கர் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, நீலி கண்ணீர் வேலைக்காகாது கண்டியலோ, வசதிகளை செய்து கொடுக்காம கவலைப்பட்டு என்ன பிரயோசனம் என்றவாறு இந்த முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்துடன் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது, சூடு பிடிக்கின்றது பட்டளந்த விவகாரம், விசாரணை கோரி முறைப்பாடு, பட்டளந்த வதி முகாம் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரி குற்றப்புலனாய்வு பிரிவில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் இந்த பட்டளந்தை வதி முகாம் தொடர்பான புகைப்படங்கள் சிலதும் சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக, தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கத்தால் சதித்திட்டங்கள், ஹர்ஷன ராஜகருணா குற்றச்சாட்டு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. அதனைத் தொடர்ந்த அறகலையவை தோற்கடித்ததால் இலக்கு வைக்கப்படும் ரணில் உதய கம்மன் பில கூறுகிறார் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. இ சிகரெட் சட்டவிரோதம் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. பெண்கள் மீது வன்முறை புரிவோருக்கு தராதரம் பார்க்காமல் தண்டனை அவசியம், வடக்கு ஆளுநர் வேதநாயகன் உரை. விரிவாக பார்க்கையில், பெண்களுக்கு எதிராக வன்முறைகளில் துர்நடத்தைகளில் ஈடுபடுவோர்கள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் சாவகச்சேரி நகர பொன்விழா மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேலும் தெரிவித்ததாவது, பெண்கள் சமூகத்தில் குறிப்பாக வேலை தளங்களில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். பாடசாலைகளில் மாணவிகளும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள். உயிர்கொல்லி போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஆண்கள் பல பெண்களை துர்நடத்தைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சொந்த சகோதரிகளை கூட அவர்கள் இவ்வாறு துர்நடத்தைக்கு உள்ளாக்கியுள்ள சம்பவங்கள் வடக்கில் பதிவாகியுள்ளன. வெளியில் இவற்றை சொன்னால் தமது எதிர்காலம் பாதிப்புக்கு உள்ளாகும் என அஞ்சி பல பெண்கள் அவற்றை வெளிப்படுத்த தயங்குகின்றனர். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளிலோ துர்நடத்தைகளிலோ ஈடுபடுபவர்கள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 26,000 புலம்பெயரிகள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பு என்று நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி ஒன்று. நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியனானது இந்தியா. சாம்பியன்ஸ் கிண்ணஸ் கிரிக்கெட் தொடரில் இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா அணி கிண்ணத்தை தனதாக்கி கொண்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக, உள்ளூராட்சி தேர்தலில் ஜேவிபிக்கு சரிவு நிச்சயம், ரஞ்சித் மத்தும பண்டார கணிப்பு என்ற செய்தியோடு, போலீஸை மேய்ந்த மாடு என்ற ஒரு செய்தி, நாரமல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு பொறுப்பதி ஆகியோர் உடனடியாக சேவையில் இருந்து இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மெதியகன பிரதேசத்தில் மாடு திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க வந்த ஒருவரின் முறைப்பாட்டை பதிவு செய்ய தவறியதை அடுத்தே அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று இந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்கும் சமல் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், மாவாவுடன் இளைஞன் கைது என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக, கைவிடப்பட்ட வீட்டு திட்டம் பெருமளவு மக்கள் பாதிப்பு, உரிய தீர்வை வழங்குமாறு ரவிகரன் எம்பி கோரிக்கை என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக, நாடாளுமன்றில் நாய்கள் பாய்கிறார் சபாநாயகர். நாடாளுமன்ற வளாகத்துக்குள் சுற்றித் திரியும் நாய்களை அகற்றுமாறு சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன சேவிதர் ஹுஷான் ஜரத்னவிற்கு உத்தரவிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள்,
அரச வைத்தியசாலைகளுக்கு தட்டுப்பாடின்றி மருந்துகள் சுகாதார அமைச்சர் உறுதி. அரச வைத்தியசாலைகளுக்கு எவ்வித தட்டுப்பாடுமின்றி மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்க உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. தபால் தொழிற்சங்கங்கள் அடுத்த வாரம் போராடும் என்றும் அவர்களுடைய போராட்டம் தொடர்பான செய்தியும், முகமாலையில் விபத்து, பட்டா வாகனம் சேதம் என்ற செய்தி, போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றிய தண்டனை இடமாற்றத்தில் சென்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுறுத்துவதற்கான கொள்கை மறுசீரமைப்புகளை மேற்கொள்க, பெண்களுக்கு எதிரான சகலவிதமான வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதனை இலக்காக கொண்ட சட்ட கொள்கை மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தில் தொழிற்சந்தை 2025 நாளை ஆரம்பமாகிறது. கடந்த அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்த தேசிய பாடசாலைகள் அனாதை போல் உள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குடைய ஆசிரியர் தலையங்கமாக அனுர அலைக்கு அஞ்சுகிறதா தமிழ் தேசிய அரசியல் என்ற பெயரோடு ஆசிரியர் தலையங்கமும், இராணுவ முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் 30,000 முன்பள்ளிகள் ஊடாக இராணுவமயமாகலாம். வடமாகாணத்தில் இராணுவம் நடத்தும் முன்பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் 30,000 ரூபாய் சம்பளம் சாதாரண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், அல்லாவிட்டால் அது இராணுவமயமாக்கலாகவே கருத வேண்டி வரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். நவீன உலகிற்கு ஏற்றவாறு பல்கலைக்கழக பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற செய்தியும், தேர்தல் கூட்டாக இல்லாமல் அரசியல் கூட்டணியாக தொடர்ந்து பயணிப்போம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், தேர்தல் கூட்டாக அல்லாமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டாக தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்தும் கூட்டணியாக செயற்பட தீர்மானித்து இருக்கிறோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார். திறந்த பல்கலைக்கழகத்தினால் விண்ணப்பங்கள் கோரல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள் சாம்பியன்ஸ் கிண்ணம் நியூசிலாந்தை வீழ்த்தி சாம்பியனானது இந்தியா, SL மேஜர் கிரிக்கெட் ப்ளூம்பில் சாம்பியனானது என்ற செய்தியும், IPL தொடரில் இருந்து விலகினார் கேரி புரூக், 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்படும் என்ற கேள்வியோடு இவைதான் தினக்குரல் நாளிதழுடைய முக்கியமான செய்திகளாகவும் ஏனைய நாளிதழுடைய முக்கியமான செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து முடிந்திருங்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.